ஆரப்பளீஸ்வரர் திருக்கோவில் முழு வரலாறு. அன்பார்ந்த ஆன்மீக நேயர்களே, இன்றைய இந்த ஆன்மீக பயணத்தில் நாம் செல்லப் போகும் தலம் தமிழ்நாட்டின் மர்மமயமான மலைப்பகுதிகளில் ஒன்றான கொல்லிமலையில் அமைந்துள்ள ஆரப்பளீஸ்வரர் திருக்கோவில். இது சாதாரண கோவில் அல்ல. இது அறம், தர்மம், சித்தர்கள், மர்மம் மற்றும் அதிசயங்களின் திருத்தலம். நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொல்லிமலை பழங்காலத்தில் ஆரமலை என்று அழைக்கப்பட்டது. மூலிகை செல்வம் நிறைந்த மலை. சித்தர்கள் வாழ்ந்த தபோபூமி. சேர மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதி. இந்த மலைப்பகுதி இயற்கையும் ஆன்மீகமும் இணைந்து ஒரு தெய்வீக உலகம். ஆரப்பளீஸ்வரர் திருக்கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது. சுயம்பு சிவலிங்கம். தேவார வைப்புத்தலம். திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் இந்த தலத்தை பாடியுள்ளனர். சித்தர்கள் மனித வாழ்வியல் உயர்ந்த உண்மையைத் தேடி மலைகளிலும் குகைகளிலும் தவம் செய்தவர்கள். கொல்லிமலையும் அவர்களின் முக்கிய தபஸ்தலம். சித்தர்கள் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தனர். அறம் மையமாக வழிபாடு செய்தனர். அதனால் பெயர் ஆரப்பளீஸ்வரர் உருவானது. சேர நாட்டின் புகழ்மிகு மன்னன் வல்வில் ஓரி 7 வள்ளல்களில் ஒருவர். அசாதாரண வீரன். ஒரே அம்பில் பல விலங்குகளை வீழ்த்தியவன். இந்த மலைப்பகுதியை ஆட்சி செய்தவர். ஒரு விவசாய நிலம் உழுதபோது கலப்பை ஒரு இடத்தில் சிக்கியது. தோண்டியபோது சிவலிங்கம் கிடைத்தது. லிங்கத்தில் இரத்தம் வந்தது. இதைக் கண்டு அதிர்ந்த விவசாயி மன்னன் வல்வில் ஓரியிடம் தெரிவித்தான். அவர் அந்த இடத்தில் கோவில் கட்டினார். இன்றும் லிங்கத்தில் அந்த காயம் காணப்படுகிறது. ஆரப்பளீஸ்வரர் என்ற பெயர். அரை மலை. பள்ளி தங்கும் இடம். மலையில் தங்கிய இறைவன் அரைப்பள்ளீஸ்வரர். ஆரப்பளீஸ்வரர் இங்குள்ள அம்பாள் அறம் வளர்த்த நாயகி. தர்மத்தை வளர்க்கும் தெய்வம். குடும்ப நலன் தருபவள். கோவிலுக்கு அருகில் 150 அடி உயரத்தில் விழும் அருவி. ஆகாய கங்கை. இந்த நீர் மூலிகை குணம் நிறைந்தது. சித்தர்களின் தபஸ்தலங்கள் அருகில் உள்ளன. ஒரு காலத்தில் கோவில் குளத்தில் மீன்களை வெட்டி சமைத்தனர். அவை மீண்டும் உயிர் பெற்று தண்ணீரில் குதித்தன. இதனால் இறைவன் ஆரப்பளீஸ்வரர் என அழைக்கப்பட்டார். ஒரே இடத்தில் சிவன், அம்பாள், விநாயகர், முருகன் நால்வரையும் தரிசிக்கலாம். அன்பார்ந்த நண்பர்களே, ஆரப்பளீஸ்வரர் திருக்கோவில் என்பது ஒரு கோவில் மட்டும் அல்ல. அறம் வாழ கற்றுத்தரும் தலம். சித்தர்களின் ஆற்றல் நிறைந்த இடம். தர்மத்தின் அடையாளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.